வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிடும் திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்களின் வெற்றி வாய்ப்பை பற்றி அதே அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் முக்கிய பிரமுகர் அண்ணாநகர் NS விஜயன் அவர்கள் நம்முடன் உரையாட உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். முதலில் உங்களுடைய லெமூரியன் டிவிக்கு என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும், தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாங்கள் நடைபெற இருக்கின்ற அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற எங்களுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி இங்கே கேள்வி எழுப்பீர்கள். சரியான நேரத்தில் சரியான கேள்வியை கேட்டீர்கள் என்றே நான் நம்புகின்றேன். காரணம் என்னவென்றால், உண்மையை ஒரு காலம் ஒரு நேரத்திலும் மறைக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். கடந்த 2011ஆம் ஆண்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அக்கா கோகுலேந்திரா அவர்கள். அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞராக அவர் வாழ்ந்த ஊரில் மிக சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற பெரிய தயாள குணம் கொண்ட காரணத்தினால் அதை அறியப்பட்ட தெரிந்த மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அண்ணா நகரிலேயே அவருக்கு போட்டியிடுவதற்கு பெரிய வாய்ப்பை அளித்தார்கள். அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அதன் காரணமாக மக்களிடத்திலே நல்ல ஒரு பெயரை உருவாக்குகின்ற காரணத்தினால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்களை உயர்த்தி அதன் காரணமாக அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியிலேயே அளப்பரிய பணிகளை செய்து கொடுத்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், அண்ணாநகர் சட்டமன்றத்தில் இப்போ அம்மா அரங்கம் என்று ஒன்று செனாய் நகரில் இருக்கின்றதே, அந்த அம்மா அரங்கத்தை கட்டி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் 7 இடங்களில் ஏழை எளிய மக்கள் பசியாறுவதற்காக அம்மா உணவகத்தை அமைவதற்கு மிகவும் பேருதவியாக இருந்தார்கள். ஏழை எளிய மக்கள் மருத்துவ உதவி பெறுவதற்கு அம்மா மினி கிளினிக்கை ஆரம்பித்து வைத்தார்கள். இப்போது செயல்படுகின்ற செனாநகரில் செயல்படக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தை வருவதற்கு அவருடைய 2011-2016 காலகட்டத்தில் தான் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அது அமைவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஏழை எளிய நோயாளிகளுக்கு போதிய இடவசதி இல்லை என்பதை அறிந்து அப்போது மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கிட்டத்தட்ட 60 கோடி செலவில் மிக பெரிய பல கட்டிடங்களை கட்டி கொடுத்தார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய டிபி சத்திரம் பகுதியில் இடிந்து கிடந்த சமுதாய நிலைக்கூடத்தை மறுபடியும் கட்டி கொடுத்து அந்த ஏழை எளிய மக்கள் வாழ்வதற்கு மிகவும் பேருதவியாக இருந்தார்கள். MMD காலனி பகுதியில் சமுதாய நலம் கட்டுவதற்கு மிகப்பெரிய அவருடைய நிதியிலிருந்து ஒதுக்கி அந்த சமுதாய நல கூட்டத்தை மிக சிறப்பாக கட்டி கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, MMD காலனி பகுதியில் இயங்கி வருகின்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு அரசு அறிவியல் ஆய்வகத்தை கட்டுவதற்கு அவருடைய நிதியிலிருந்து ஒதுக்கி தந்தார்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த 2015 சென்னையை உலுக்கிய பெரும் வெள்ளத்தில் இந்த பகுதி கூவத்தினுடைய ஆறை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்ற காரணத்தினால் பல்வேறு இல்லங்களுக்கு கரையோர மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது சேரென்றும் பாராமல், சகதி என்றும் பாராமல், கூவம் நீரும் என்றும் பாராமல் மழை வெள்ளத்தில்
ஒரு நேரடியாகவே இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக பெரிய உதவி செய்தார்கள் என்பதை இன்றளவும் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் மறக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் நேரடியாக மக்களை சந்திக்கின்ற பொழுது இதை மக்களே எங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகிறார்கள். முழங்கால் அளவு தண்ணியில இந்த அம்மா வந்தாங்க, நாங்க மறக்க மாட்டோம். எங்களுக்கு நைட்டி கொடுத்தாங்க, போர்வை கொடுத்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மிக உயர்ந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணியில் இறங்கி வந்து எங்களை எல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கே மிகப்பெரிய மிரட்சியாகத்தான் இருக்கின்றது. அவருடைய தொண்டுள்ளத்தை இன்னும் மக்கள் மறக்காமல் இருப்பது எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பலம் என்று நாங்கள் நினைக்கின்றோம்.